அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டும் தூத்துக்குடி நேசரத் டயசிஸில் நிர்வாகியாக இருக்கக்கூடிய 3 நீதிபதி ஐயாமாருக்காக தான் நான் பேசுகிறேன். ஒரு கனிவான இது ரெக்வஸ்ட் தான். உங்களுக்கு நான் ஆலோசனை சொல்லுற அளவுக்கு வயதிலோ இது மற்றும் எல்லா ஞானத்திலோ பெரியவர் அல்ல. ஆனாலும் எங்கள் திருச்சபை போதகர்கள் என்னிடம் முறையிடுகிறார்கள், ஐயா நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லி. அதாவது ஐயா 30 ஐயர்மாருக்கு நீங்கள் முதல்ல சம்பளத்தை பிடிச்சிங்க, இப்போ சம்பளம் கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி அதுக்கு வருது. ரொம்ப சந்தோஷம், அது ரொம்ப நன்றி செலுத்துகிறோம். அதே வேளையில் இப்போ ஏதோ 15ஆம் தேதி விசாரணை நடத்த போகிறோம் என்று குருவானவர்களுக்கு கடிதம் அனுப்பியிருக்கீங்க. அந்த கடிதத்தின் காப்பி எனக்கு அனுப்புனாங்க. உங்கள் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் நீங்கள் ஒரிஜினலில் கொண்டு வாங்க, காலேஜ் படித்தது, தியாலஜிக்கல் படித்தது எல்லாத்தையும் கொண்டு வாங்க என்று சொல்லியிருக்கிறீங்க. நான் இதில் ஒன்றே அன்பாக நான் சொல்கிறேன், நிறைய ஐயர்மார் எங்கள் திருநெல்வேலி டைஸில் எடுத்துக்கிட்டாலும் சரி, மொத்த தமிழ்நாடு ஃபுல்லாகவே நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, எங்கள் ரெக்கக்னைஸ்டு இன்ஸ்டியூட்டில் படிக்காதவங்க, காலேஜில் படிக்காதவங்க, அதாவது அரசரடி மதுரையில் படிக்காதவங்க, பெங்களூர் காலேஜில் படிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஷராம்பூரில் படித்தா ஒரு ஷராம்பூரில் போய் பாருங்கள் ஐயா, அங்கே ஒன்றுமே கிடையாது. பணம் கொடுத்து அட்டண்டன்ஸ் கொடுத்தா, ரூபா கொடுத்தா அட்டண்டன்ஸு, பணம் கொடுத்தா சர்டிஃபிகேட்டு, அப்படி தான் இருக்கிறது. இப்போது இந்த 30 பேரை நீங்கள் அழைத்து நீங்கள் செய்யும் பொழுது திருச்சபை மக்களும் அங்கே நிர்வாகிகளும் சந்தேகப்படுகிற அளவுக்கு இருக்குது. அதாவது எஸ்டிகே ராஜன் உங்களை வற்புறுத்தி நீங்கள் அதை செய்வது போல வெளியே ஒரு பிரம்மை எழும்பிக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த 30 பேரை நீங்கள் பனிஷ் பண்ணீங்கன்னா 30 ஓட்டு பெறும் என்று எஸ்டிகே ராஜன் நினைக்கக்கூடும். ஆகவே நான் ரத்தன்ராஜ் ஐயா, ஜோதிமணி ஐயா, யார் ஜான் சந்தோஷம் ஐயா, 3 பேரும் நீங்கள் கருணை கூர்ந்து இந்த இந்த காரியங்களில் நீங்கள் தலையிடராக இருந்தால், நான் ஒரு வீடியோ ஒன்று சைடில் காட்டுறேன் பாருங்கள். இந்த எஸ்டிகே ராஜன் கொரோனா காலத்தில் ஒரு 10-20 பேருக்கு ஆர்டினேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது டீக்கன் ஆகி உடனே ஒரு வாரத்துக்குள்ளே அவங்களுக்கு ஐயர்வாள் ஆர்டினேஷன் கொடுத்துருக்காங்க. எங்கள் சட்டப்படி அப்படி கொடுக்கக்கூடாது, ஆனால் அவர்கள் கொடுத்துருக்கிறார்கள் கொரோனா லாக்டவுன் காலத்தில். இந்த புகைப்படத்தை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வைக்கிறேன் பாருங்கள். அப்போ இது எவ்வளோ பெரிய தப்பு. அந்த ஃபங்க்ஷனுக்குரிய இன்விடேஷனையும் நான் அதை வைக்கிறேன் பாருங்கள். அப்போ இப்படிலாம் நீங்கள் விசாரிக்க போனால் எங்கள் திருச்சபையில் நிறைய தப்பு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் திருநெல்வேலி டைஸில் சொல்கிறேன், வைஸ் சேர்மன், அவர் பேர் சுவாமிதாஸ், ரெவரன் சுவாமிதாஸ். அவர் பிடிஐ சர்டிஃபிகேட்டு நான் எத்தனை பேருக்குனாலும் நான் சும்மாவே 500 ரூபாய்க்கு விற்பாங்க, நான் ஃப்ரீயாகவே கொடுக்குறேன். பிடிஐ படித்தது போல் சர்டிஃபிகேட்டு. இதெல்லாம் ஃபேக்கான சர்டிஃபிகேட் ஐயா. இப்படி நான் திருநெல்வேலியில் அவரும் பிஷப் பேனல்னு ஜெயிச்சு வந்திருக்கிறாரு. அதே போல் ஏற்கனவே பாளையங்கோட்டை கதீட்ரலில் சுதர்சன் ஒரு ரெவரண்ட் இருந்தார். அவர் பிடிஹெச்சும் கிடையாது. அவர் கிறிஸ்தாஸ் பிஷப்பால் என்ன சொல்லுவாங்க, கௌரவ பட்டம் கொடுத்து அவர் பாளையங்கோட்டை கதீட்ரலில் இருந்து இன்றைக்கு பர்னபாஸ் பேராயர் அவரை பினாமியாக வைத்திருக்கிறார். 5 பள்ளிக்கூடங்களுக்கு அவர் கரஸ்பாண்டண்டாக இருக்கிறார். அதுபோக எல்லா ஸ்கூலுக்கும் மேனேஜர் இருக்கிறார். ரிட்டையர்ட் ஆன பிறகும் அவர் படித்த படிப்பு பைபிள் காலேஜ் போய் படித்தாருன்னு கேளுங்க, கிடையாது. எங்கள் சட்டத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, நீங்கள் எங்களுடைய மூலச்சட்டத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, பைபிள் காலேஜில் படித்தும் வரலாம், அனுபவ ரீதியாக பிரசங்கிக்க பாட்டு பாட தெரிஞ்சவங்களுக்கும் கௌரவத்தில் ஐயர்வாள் ஆர்டினேஷன் கொடுக்கலாம் என்று சட்டம் இருக்கிறது. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், டிஎஸ் ஜெய்சிங் அவருடைய சகோதரர், அவங்க தொழில் அவங்க பிஸ்னஸ்மேன், பட்டணம் பொடி சோப்பு அதெல்லாம் தயாரிக்கிற பிஸ்னஸ்மேன். ஆனால் அவர்களுக்கு ஐயர்வாள் ஆர்டினேஷன் கொடுத்துருக்குறாங்க திருநெல்வேலியில் பாளையங்கோட்டையில் கொடுத்து. அவர் இங்கே ரெவரண்ட்னு தான் இருக்கிறாரு. அதில் இப்படி கௌரவப்பட்டமாக கொடுத்து நிறைய ஐயராக இருக்கிறது சரித்திரம் இருக்கிறது. ரெண்டாவது, இதில் பண்ணவளையிலையும் சரி இங்கே தூத்துக்குடியிலையும் சரி திருநெல்வேலியும் சரி, எஸ்ரா சர்னு ஐயா காலேஜில் பைபிள் காலேஜ் முடித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. கிறிஸ்தாஸ் ஐயாவே அங்கே அதில் உள்ளவங்க தான் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பழைய பிஷப், திருநெல்வேலி பிஷப் கூட அதில் படித்தவங்க தான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் தூத்துக்குடியில் அப்படி அந்த யார் எஸ்ரா சர்னு ஐயா கல்லூரியில் பைபிள் காலேஜ் சர்டிஃபிகேட் இல்லை உள்ளவங்கள நீங்கள் கழிக்கணும்னா கிட்டத்தட்ட தூத்துக்குடி டைஸில் பாதி ஐயர்வாளை நீங்கள் கழிக்க வேண்டியிருக்கும். அதனால் நீங்கள் இந்த விஷயத்தில் நீங்கள் உள்ள ஆழத்துக்குள்ள ஆன்மீகத்துக்குள்ள உள்ளே போக வேண்டாம் என்பது என்னுடைய கருத்து. அவங்க எல்லாம் ரெக்கார்டிக்கலாக ஒரு பிஷப் ஆர்டினேஷன் கொடுத்துருக்காங்க, அதுக்கு முன்னாடி அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க, அதுக்கு முன்னாடி செமினார் நடத்தியிருக்காங்க. அவங்களுக்கு அப்புறம் டீக்கன் ஆகி இத்தனை மாதங்கள் கழித்து தான் ரெவரண்ட் கொடுக்கணும்னு சொல்லி அதெல்லாம் ப்ரொசீஜர் படி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் விசாரிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் விசாரிக்கிறதாக இருந்தால் என்னுடைய கனிவான விண்ணப்பம், அத்தனை ஐயருக்கும் விசாரிங்க. 150 பேருக்கு விசாரிச்சிருங்க. ஏல ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் விசாரிச்சிருங்க. இதில் எத்தனை ஃபேக் இருக்குங்க நீங்களே பார்ப்பீங்க. எங்கள் திருச்சபையில் எப்படின்னா, ஒரு பிஷப்பை கையை பிடிச்சி உள்ளே வந்துடுவாங்க ஐயர்வாளா.
இப்போ நான் வைஸ் சேர்மன் சொல்லி எங்கள் திருநெல்வேலியில் சுவாமிதாஸ் ரெவரண்ட், அவர் வந்து எங்கள் சிஎஸ்ஐயே கிடையாது, அவர் லுத்தரன் சபை குண்டல்ல ஒரு சர்ச்சு இருக்குது லுத்தரன். அவர் கேபிகேங்கிற ஒரு அரசியல்வாதியை பிடிச்சி எப்படியோ உள்ளே வந்துட்டார். வந்து இன்னைக்கு பிஷப் பேனல்னு பிஷப்புக்கு செலக்ட் ஆகி இன்னைக்கு, ஆனால் அவர் மாடரேட்டர் அவங்கள செலக்ட் பண்ணலை, பர்னபாஸை செலக்ட் பண்ணாங்க. இப்போ வைஸ் சேர்மனாக இருக்கிறாரு. அப்போ இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா பிடிஹெச் சர்டிஃபிகேட்டில் நிறைய பேர் திருநெல்வேலி டைஸில் இருக்காங்க. பிடிஹெச்ங்கிறது யாரும் கொடுக்கலாம். இப்போ நான் என்னுடைய ட்ரஸ்ட்லேருந்து நான் பைபிள் காலேஜுக்கெலாம் அப்ரூவல் வச்சுருக்கிறேன். நானே பிடிஹெச் சர்டிஃபிகேட் கொடுக்கலாம், எம்டிஹெச் கொடுக்கலாம், எல்லாம் கொடுக்கலாம். எனக்கு அத்தாரிட்டி இருக்குது. அப்போது இது வந்து இவங்க வந்து சிஸ்டமேட்டிக்காக நடத்துகிறாங்க. யார் எஸ்ரா சர்பையா வந்து அவங்க வந்து ஷராம்பூர் காலேஜோட அந்த அஃபிலியேட் பண்ணி, அதாவது நம்ம மனோன்மணியம் சித்தனார் யூனிவர்சிட்டியோட ப்ரைவேட் காலேஜ் வந்து அஃபிலியேட் பண்ணியிருப்பது போல் ஷராம்பூர் யூனிவர்சிட்டியோடு எங்கள் யார் எஸ்ரா சர்பையா ஐயாவுடைய பைபிள் காலேஜ் அஃபிலியேட் ஆகிருக்கு. அதாவது அவங்களுடைய அங்கீகாரத்தில் இந்த கல்லூரி நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இதை காரணம் காட்டி இவர்கள் சொன்னால் என்னுடைய கோரிக்கை என்னவென்றால் 150 ஐயரைக்கும் நீங்கள் எல்லா சர்டிஃபிகேட்டையும் கொண்டு வந்து விசாரிக்க வேண்டும் என்று என்னுடைய விண்ணப்பம். இதை தான் எல்லா குருவானும் எதிர்பார்க்கிறார்கள். அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு 30 பேருக்கு புதுசாக ஆர்டினேஷன் கொடுத்தாங்க என்பதற்காக, அவர்கள் ஓட்டுரிமையை பறிக்கணும் என்கிற தீய நோக்கத்திற்காக இந்த யார் எஸ்டிகே ராஜன் குரூப் உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. நீங்களும் ஏதோ அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சொல்லி விசாரிக்காதீங்க. விசாரித்தால் நான் இப்போ ஒரு கம்ப்ளைண்டாக கொடுக்குறேன். எஸ்டிகே ராஜன் காலத்தில் லாக்டவுன் பீரியடில் ஒரு 20 பேருக்கு ஐயர்வால் ஆர்டினேஷன் கொடுத்துருக்குறாங்க. அதுலேருந்து ஒரு வாரத்தில், அதை டீக்கன் ஆகி ஒரு வாரத்தில் கொடுத்துருக்காங்க. விதியை மீறி சிஎஸ்ஐடிஏ விதியை மீறி, சிஎஸ்ஐ செனாடு விதியை மீறி அவர்கள் ஆர்டினேஷன் கொடுத்துருக்கிறார்கள். அப்படி என்றால் அவர்களையும் நீங்கள் பணி நீக்கம் செய்ய வேண்டும். அதோட நான் என்ன சொல்ல 150 ஐயருக்கும் சர்டிஃபிகேட்டை வாங்கி வெரிஃபை பண்ணுங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சது பாதிக்கு பாதி எஸ்ரா சர்பையா ஐயா பைபிள் காலேஜ் ஈசியில் பைபிள் காலேஜ் படித்ததான் இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு. அப்படின்னா நீங்கள் எல்லாரையும் தூக்கணும். இப்போ இன்றைக்கு வந்த 30 பேருக்கு மாத்திரம் விசாரணை வைப்பது அது 100க்கு 100 சரியா இல்லை ஐயா. உங்களுக்கு ஒரு சைடு தகவல் தெரிந்து நீங்கள் விசாரிக்கிறீங்க, நான் மறு சைடு தகவலையும் நான் உங்களுக்கு கையில் கொண்டு தருகிறேன். நான் நடுநிலைமையோடு சொல்கிறேன். எனக்கு இந்த குரூப்பும் எனக்கு வேண்டாம், அந்த குரூப்பும் வேண்டாம், கிப்சன் குரூப்பும் வேண்டாம், எஸ்டிகே ராஜன் பக்கம் நாங்கள் சாயலை. அதனால தான் நான் ஆன்மீக அணி என்று சொல்லி ஒரு வேட்பாளரை நியமித்திருக்கிறேன், புதூரை சேர்ந்த ஒருவரை நியமித்திருக்கிறேன். ஆகவே எனக்கு நான் இவருக்காக பேசுகிறேன் அவருக்காக பேசுகிறேன் நீங்கள் நினைக்க வேண்டாம். நான் நடுநிலையோடு இருக்கிறேன். இந்த திருச்சபை வளர்ந்து பெருக வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம், நோக்கம். ஆகவே யார் பக்கமும் நீங்கள் சாய மாட்டீங்க என்று நான் எனக்கு நம்பிக்கை இருக்குது. ரத்னராஜ் ஐயாவட்டையும் கனிவாக கேட்குறேன், ஜான் சந்தோஷம் ஐயாட்ட கேட்குறேன், ஜோதிமணி ஐயாவட்டையும் நான் கேட்குறேன். நீங்கள் இருவரும் கிறிஸ்தவர்கள், ஜோதிமணி ஐயா மாற்று மதத்தவராக இருந்தாலும் நீங்கள் உங்கள் இருவருக்கும் சிஎஸ்ஐ உடைய முழு கதையும் தெரியும். விசேஷமாக ரத்னராஜ் ஐயாவுக்கு திருநெல்வேலியில் இருக்கும் பொழுது இங்க நடந்த குளறுபடிகள் எல்லாம் அவங்க அறிவாங்க. இப்போ நான் சொல்ற யார் வைஸ் சேர்மன் பேர் எல்லாமே உங்களுக்கு தெரியும். எல்லாருமே டூப்ளிகேட் தான், ரெவரண்டே டூப்ளிகேட் ரெவரண்ட் தான். ஏதாவது ஒரு பிஷப்பை பிடிச்சி உள்ளே வந்துடுவாங்க, அவ்வளோதான். ஆனால் இவர்கள் எல்லாம் நிறைய பேர் தூத்துக்குடியில் இசிஐயில் படித்து சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க. நீங்கள் வெரிஃபை பண்ணுறது தப்பு இல்லை, பட்சபாதம் இல்லாமல் அத்தனை பேருக்கு நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள். இதில் நீங்கள் ஒருவருக்கு தண்டனை கொடுத்தால் எல்லாருக்கும் தண்டனை கொடுங்க, அப்படிதான் என்னுடையது. ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், இவர்கள் ஒரு தரப்பு வழக்கை கேட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டை கேட்டு நீங்கள் விசாரணை நடத்துவது சரியில்லை ஐயா என்று உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆதாரங்களை நான் இதில் வைக்கிறேன். தயவு செய்து, பாவம், அவர்கள் ஊழியத்திற்கு வந்து விட்டார்கள். அவர்கள் மூலம் ஒருவர் சொல்லுகிறார், நான் 25 திருமணம் நடத்தி வைத்திருக்கிறேன், ஒருவர் 60 திருமணம் நடத்தி வைத்திருக்கிறார். அப்போ எங்களை செல்லாது என்று சொன்னால் அந்த திருமணமும் செல்லாது அல்லவா என்று அவர்கள் எனக்கு கோரிக்கை வைக்கிறார்கள். அப்போ 30 ஐயர்வாளும் ஒவ்வொரு இடத்துல திருமணங்கள் நடத்தி வச்சிருப்பாங்க. அப்போ இவங்க நடத்தின திருமணம் செல்லாதா என்று அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். ஆகவே இது ஆன்மீகத்தில் தயவு செய்து நீங்கள் தலையிட வேண்டாம் ஐயா. மற்ற நிர்வாக கோளாறுகளை நம்ம சொல்கிறோம், ஓகே, இது வந்து ஊழியம், இது வந்து பிஸ்னஸ் கிடையாது, இது வந்து வேலை கிடையாது, ஆசிரியர் பணி கிடையாது, இது டயசிஸில் உள்ள நான் டீச்சிங் ஸ்டாஃப் கிடையாது. இவங்க ஆன்மீக பணியை செய்கிறார்கள், குருமார்கள். அவர்கள் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரர்கள். இவர்களை உங்கள் சர்டிஃபிகேட் கொண்டு வாங்க, அதை கொண்டு வாங்க, நாங்கள் செக் பண்ணணுங்கிறது இது வரம்பு மீறி தெரிகிறது ஐயா. தயவு செய்து செய்யாதீங்க. அப்படி செய்கிற அந்த பட்சபாதம் இல்லாமல் 150 ஐயருக்கும் நீங்கள் கூப்பிட்டு விசாரித்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுங்க. அப்படி நீங்கள் செய்து கொண்டிருந்தால் இனி இப்போதைக்குள்ள திருமணது எலெக்ஷனே நடக்காது. ஏன்னா நான் திரும்ப சொல்கிறேன், எஸ்டிகே ராஜன் இந்த 30 ஓட்டு கிப்சனுக்கு பேரும் என்று சொல்லி உங்களிடம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க.
ஆனால் நான் சொல்கிறேன், இந்த ஒரு குருவானவர்களும் கிப்சனையும் வெறுக்கிறார்கள், எஸ்டிகே ராஜனையும் வெறுக்கிறார் என்பது எனக்கு தெரிந்த உண்மை. நான் எல்லா இடமும் சென்று வருகிறேன், எல்லாரிடமும் பேசி பழகி வருகிறேன். இனி இந்த ஊரில் அந்த அணி இந்த அணின்னு இருக்காது ஐயா. அதனால் தயவு செய்து இந்த கோரிக்கைக்கு நீங்கள் செவி சாய்க்கும்படி மீண்டும் மீண்டும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக நீங்கள் பதில் செய்வீர்கள், நியாயம் செய்வீர்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன், செய்வீர்கள் என்று நம்புகிறேன். மீண்டும் நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. காட் பிளஸ் யூ.